தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவிலேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 32ஆம் வாரம் நவம்பர் 14ஆம் தேதி 2024ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாரு, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இறையாட்சி எப்போ வரும், எப்படி வரும்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? எப்போ வரும், எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஆனால் நிறையா பேர் என்ன சொல்லுவாங்களா, டே இறையாட்சி அங்கே இருக்கிற எல்லோரும் வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நம்ம இங்கே போகக்கூடாது, ஏன்னா அவங்கள பின்தொடராதீங்கன்னு சொல்லி இயேசப்பா சொல்லிட்டாரு. ஓகேங்களா? வானத்திலிருந்து மின்னல் வரும், அப்போ மானிட மகனே தோன்றுவார் வானத்தில். அப்போயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மானிட மகன் தோன்றுவதை நம்ம வானத்தில் பார்க்கும்போதே நாம் இப்போ தான் இறையாட்சி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அண்டு முக்கியமான விஷயம் என்னது, நமக்கு எப்போ வரும்னு தெரியாது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஏசப்பா பல வாரம் துன்பப்பட்டு இறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது நடந்து முடிஞ்சு 2000 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. ஓகேங்களா? ஸோ ஏசப்பாவும் பாடுகள் பட்டு போயிட்டார். அடுத்து இது என்ன தான், அடுத்த வருகை என்ன வருகை தான், ஸ்ட்ரெயிட்டாக முக்கியமான வருகை தான். ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த முக்கியமான வருகைக்காக நாம் நம்மளை ஆயத்தப்படுத்திகிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. ஆயத்தமாக இருப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.